வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். விளம்பர இடைவெளியில் முடிந்து நல்ல பாடல்களை பார்த்து விட்டு வந்திருக்கின்றோம். இப்போது முக்கியமான ஒரு துறை சார்ந்த ஆளுமையை நாங்கள் சந்திக்க போகின்றோம். எங்களுடையவர்கள் சாதிக்கின்ற போது அவர்களை அழைத்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டறிந்து கொள்வதோடு அவர்களுக்கான களமாகவும் எங்களுடைய நிகழ்ச்சியிலே நேரங்களை ஒதுக்கி கொடுப்பது என்பதும் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்களுடைய ஒரு சமூக பொறுப்பு என்ற அடிப்படையில் நாங்கள் அதனை செய்து வருகின்றோம். நேத்ரா தொலைக்காட்சி, தேசிய தொலைக்காட்சி அதனை நன்றாகவே செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் கடந்த மே மாதம் 24, 25 தேதிகளிலே கொழும்பு சூததாஸ் விளையாட்டு அரங்கிலே முக்கியமான போட்டிகள் இடம்பெற்றன. 2 நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றன. இலங்கை, இந்தியா, மாலத்தீவு ஆகிய 3 நாடுகளையும் சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கு கொண்ட மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸ் 11வது வருடார்ந்த சாம்பியன்ஷிப் போட்டியாக அந்த போட்டி இடம்பெற்றது. அந்த போட்டியிலே எங்களுடைய நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒருவர் இதுக்கு முன்பு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே சந்தித்திருக்கின்றோம். அவர் மொத்தமாக அந்த போட்டிகளிலே 2 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளிலே 4 பதக்கங்களை பெற்று எங்களுடைய நாட்டுக்கு பெருமையையும் புகழையும் சேர்த்து கீர்த்தியோடு இன்று புன்னகை தவழ்ந்த முகத்தோடு எனக்கு அருகாமையிலே அமர்ந்திருக்கின்றார். சாதித்த அந்த ஒரு தேஜஸ் முகத்திலே தெரிகிறது. மணிவேல் சத்யசீலன், வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? மிகவும் கண்டிப்பாக. எங்களுடைய துறை சார்ந்து எங்களுடைய இலக்கு சார்ந்து நாங்கள் செல்லுகின்ற போது, அதிலே சாதிக்கின்ற போது, அதற்கான சரியான அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற போது மகிழ்ச்சி இல்லாமல் வேறு என்ன இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக சார். என்னோட இது என்னால் சொல்ல முடியல, ஆனால் உணர முடியுது. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் வெள்ளி நேத்ரா இது 3வது தடவை நினைக்கிறேன் கூப்பிட்டு எங்களை ஊக்குவிக்கும் முகமாக இந்த மாதிரிக்கே ஊக்குவிக்கிறனால இன்னமும் நாங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி தான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. இன்னமும் சாதிப்பேன், அதுதான் என்னோட லட்சியம். நீங்கள் சாதிக்கணும், சாதிப்பீங்க. நாங்கள் அடிக்கடி சொல்லி வரோம். உங்கள்ட்ட எல்லாமே பிடிச்சிருக்கு சத்யசீலன். ஒரே ஒரு விஷயம் பிடிக்கல எனக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கோ சார். சொல்லவா? சொல்லுங்க சார். அந்த சேர்ன்றீங்களா? அதான் பிடிக்கல. ஓகே, நண்பர் பேசுவோம். ஓகே, நல்லது. சரி, இப்போ அப்படி சேர்ந்து பேசுனதுன்னா கொஞ்சம் தூரமாகிற மாதிரி, நெருக்கமாக பேசுவோம். ஓகே, அதுக்காக உங்களோட போட்டிக்கெல்லாம் நான் வரமாட்டேன். இல்லை முடியாது. இல்லை ஒரு மரியாதை. ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு நம்ம மரியாதை கொடுத்தா தான் மற்றவங்க அதே நேரத்தில் வெளிநாடு போயிட்டோம்னா, இந்தியா போனோம்னா எல்லாருமே சேர்ந்து தான் பேசுவாங்க. அந்த இது நம்ம நாட்டிலையும் எனக்கு யாரை கண்டாலும் அவங்களோட பேசுகிற இதுகள் நம்ம நாட்டு கலாச்சாரம் வேறு, அங்கே இதுகள் வேறு இருந்தாலும் மரியாதை நான் மதிக்கிறேன். இருந்தாலும் வேணும். ஓகே ஓகே. சரி, இந்த மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸ் இல்லை 11வது தடவையாக நடந்திருக்குது. சாம்பியன்ஷிப் போட்டியாக நடந்திருக்குது. இந்த போட்டி சம்பந்தமாக கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். அது எப்படி நடக்கும், என்ன மாதிரி நடக்கும், அதுக்கான செலெக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் மலையத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நுவரெலியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி போனீங்க. அந்த 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 அத்லெட்டிக் அந்த போட்டி வரையறைகள் சம்பந்தமாக எங்களுக்கு தெளிவுத்தாங்களே. கண்டிப்பாக. இது கடந்த மாதம் 24, 25 சுகதாச ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. அதில் சுமாராக இந்தியாவிலேருந்து பல மாநிலங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. 68 பேர் வந்திருந்தாங்க. அந்த 68 பேரோட மால்டீவ்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஒரு 30 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. இலங்கை சார்பாக ஒரு 750 பேர் 800 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா போட்டிகளும் நடந்தது. எல்லா போட்டிகளும் நடந்தது. மொத்தமாக என்னென்ன போட்டிகள்? இதில் இலங்கையில் அந்த அத்லெட்டிக் நம்ம கிரவுண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது தானே, அவ்வளோ இதுகள் நடக்கும். உயரம் இதிலிருந்து நம்ம அவ்வளோ விளையாட்டு போட்டிகளும் நடக்கும். அந்த போட்டிகளில் சுமாராக எந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 ரேஸ் வாக்கிங், 3000 மீட்டர் தலைதாண்டலோட ஸ்டீபிள் சேஸ்ன்னு சொல்லுவாங்க, 1500 மீட்டர், 800 மீட்டர், அந்த போட்டிகளில் தான் நான் பங்கு பற்றினேன். அதே மாதிரிக்கு இந்தியாவிலேருந்து நல்ல பணம் வந்திருந்தாங்க. இலங்கையிலையும் அதோட படம் இருக்கேன். என்ன கேட்டால் ஏப்போ சாமி, சிவிலார், அந்த இதிலேருந்து பல போட்டியாளர்கள் வந்திருந்தாங்க. உண்மையிலே அந்த மாதிரிக்க போட்டிகளுக்கு போகிற நேரம் நம்மளோட கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த மாதிரி இடத்துக்கு போடுறது பிற்பாடு சாதிக்கணும், இதுதான் நம்மளோட லட்சியமாக இருக்கும். அதே போல் எங்களுக்கு சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. நுவரெலியா மாவட்டத்திலேருந்து மிஸ்டர் இன்னொருத்தர் வந்திருந்தார், நம்மளோட சகோதரர் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களால ஒரு மெடல் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமாம், ஒரு மெடல் அடித்திருந்தாங்க. அந்த மாதிரிக்க வரும் காலங்களில் வந்து நம்ம இந்த மாதிரிக்க போட்டிகளில் வந்து நுவரெலியா மாவட்டத்தில் வந்து பங்கு பற்றினா தான் நமக்கும் ஆசையாக இருக்கும், நம்ம மாதிரிக்க சாதிக்கணும்ன்ட்டு வரணும். அதுதான் என்ன நிலையில் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் மொத்தமாக எத்தனை போட்டிகளை பங்கு பற்றினீங்க? 4 போட்டிகள். 4 போட்டியிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைத்து 4 பதக்கங்கள், 4 சான்றிதழ்கள் எல்லாமே கிடைக்க பெற்றிருக்கின்றன. அந்த 4 போட்டிகள் சம்மந்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு மிக கஷ்டமாக இருந்த போட்டி எது? உங்களுக்கு சவாலாக இருந்தது? யாராவது உங்களுக்கு ரொம்ப போட்டியாக இருந்திருப்பாங்க இல்லையா? எந்த போட்டி சவாலாக இருந்துச்சு? சவால் இருந்ததுன்னு சொன்னால் எல்லா போட்டியும் அதே மாதிரிக்கே தான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது வந்து ஸ்டேபிள் செஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து கிரவுண்ட் ஸ்டேடியத்தில் கிரவுண்டு ட்ரெக் சுற்றி வச்சுருப்பாங்க. ட்ரெக் இது இருக்குன்னா தடை தாங்கிறதுக்கு அந்த இது வச்சுருப்பாங்க. அதை தாண்டி தான் நம்ம போகணும். அந்த பாஞ்சு ஒரு இடத்துல போய் தண்ணியில் குதித்து தான் போகணும். தண்ணியில் குதிக்கிற நேரம் ஒரு சில நேரங்களில் தண்ணியில் அப்படியே விழுந்துருவோம். அதுவும் நம்ம பாயிற நேரம் கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னு சொன்னால் நம்மள கால் வந்து அவ்வளோதான். அந்த மாதிரிக்கே பல இதுகள் இருக்குது. அதுலேயும் நான் போட்டியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொன்னால் அந்த இது தான் ரொம்ப ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து 3வது இடம் தான் கிடச்சி. ஏன்னு கேட்டால் நம்மளோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரெலியாவில் வந்து இதுக்கான பயிற்சி செய்கிறதுக்குரிய இதுகள் வந்து கிடையாது. நானாக எந்த இதுலேயே நான் வந்து செய்வேன், பலகையை வெட்டி அந்த இதுக்கு 4 இதை அடிச்சுட்டு தடையை தாண்டுற மாதிரி அந்த மாதிரிக்கே தான் ட்ரைனிங் பண்ணேன். ஏன்னா நம்ம ஊரில் அந்த மாதிரிக்கே தான் ட்ரைனிங் பண்ணி தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஏன்னா நுவரெலியாவில் அந்த மாதிரிக்கு ஒரு இதுகள் வந்து இல்லை. அப்படி இருந்தும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சாதிக்கிறோன்னு சொன்னால் மனதைரியம் தான். அதே போலயே 5000 மீட்டர் வேகநடை போட்டி. வேகநடை போட்டியில் வந்து சுமாராக அன்றைக்கி நான் நினைக்கிறேன் 20 பேருக்கு மேலே பங்கு பற்றினாங்க. இந்தியா, மால்டீவ்ஸ், இலங்கை எல்லாமே. அதில் வந்து நான் வந்து தங்கப்பதக்கத்தை எடுத்தேன். முதலாம் இடம்னால அது வந்து நல்ல ஒரு டைமிங்கில் தான் எடுத்தேன். அதுவும் எனக்கு வந்து அந்த ரேஸை முடிக்கணும், ஃபெஸ்ட் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் என் எம்பிசியில் இருந்துச்சு. என் ஈவெண்ட் வந்து அதுதானே, வேகநடை போட்டி தான் ஈவெண்ட். எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிச்சிங்க? எனக்கு வந்து சுமாராக அந்த இது வந்து இதுக்கு முதல்ல வந்து என் டைமிங் வந்து 26 தான் இருந்துச்சு. அன்றைக்கு வந்து 29 ஆயிடுச்சு. எனக்கு கேட்டால் வெயில் அதிகம், ஷூ இல்லை எனக்கு கேட்டால் ஷூ ஒன்று வாங்குறேன்னு சொன்னாலும் இப்போ வந்து எனக்கு பொருளாதார பிரச்சனைகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் ஷூ ஒன்று வாங்குறதுக்கு ஆன்லைனில் பார்க்குற நேரம் 35,000 சொல்கிறாங்க. நம்ம இந்த இந்த வேகநடை போட்டிக்கு ஷூ போடணும், சப்பாத்து அணியணும் அப்படின்னு கட்டாயம் எதுவும் இல்லையா? இல்லை, அவங்க அந்த சப்பாத் ஷூ அணியணுன்ட்டு இது இல்லை. ஆனால் ஷூ போடுறது தான் நம்மளோட இதுகளுக்கு சரியாக இருக்கும். ஏன்னு கேட்டால் காலில் காட்டுறேன்னு இந்த கால்கள் இப்படி கொப்பளம் போட்டிருக்கு, வெடித்து அந்த மாதிரிக்கே வந்திருக்கு. ஏன்னு கேட்டால் அந்த ஷூ வந்து மற்றவங்க என்னோட இருக்கவங்க எல்லாருமே ஷூ போட்டு தான் இது பண்ணுறாங்க. எந்த ஷூ இருந்துச்சு, அந்த ஷூ வந்து இப்போ வந்து வேடாயிருச்சு, இது போட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. உங்கள்ட்ட இருந்த ஷூ பழுதாயிருது, அந்த பாவிக்க முடியாது இருக்குது, வாங்கவும் முடியல. ஏன்னு யாராவது உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வரலையா? இல்லாட்டி நீங்கள் யாரையும் நாடலையா? ஒரு ஸ்பான்சர் மாதிரி, ஒரு அனுசரணையாளர் மாதிரி யாரையாவது எடுக்கிறதுக்கு? இல்லை, நான் வந்து இதுக்கு முதல்ல கேட்டிருந்தேன். எனக்கு கேட்டால் நான் இந்த நிறுவனம் ஒன்று இருக்குது, எபனட் லாங் அவுட் ஆஃப் சொல்லலாம். அதில் வந்து சுகத் ஞான சேர் இருக்கார். அவர் வந்து உதவி செய்கிறாரு, உதவி செஞ்சுருந்தார். அவங்கள்ட்ட மீண்டும் ஒரு தடவை தான் கேட்கலாம். அதுதான் என்னது. இப்போ இதுக்கு முதல்ல 2019ஆம் ஆண்டு இந்தியா போகிற நேரம் ஃபுல்லு அனுசரணை அவ்வளவும் கொடுத்தாங்க. 2,25,000 மேலே கொடுத்து என்னை பூல் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கு பிற்பாடு நான் நினச்சினேன் அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. அடுத்து வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு இருக்குது. சிங்கப்பூர் போகிறதுக்கு அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். அவங்களும் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் நண்பன் விஜன் தான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். பார்க்கலாம் சார். அடுத்த சிங்கப்பூர் எப்போ அந்த போட்டி? அடுத்த மாதம் 14-15 தான் இருக்குது. அதுக்கு தான் போகிறதுக்கு வந்து இப்போ தயாராகிக்கிட்டு இருக்கோம். பொருளாதார பிரச்சனை தான் ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஏன்னு கேட்டால் எனக்கும் 3 பசங்கள் இருக்காங்க. வீட்டில் அம்மா அப்பாவை பார்க்கணும், ஒய்ஃப் பார்க்கணும், எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமாக தான் இருக்குது. யாராச்சும் நல்ல உள்ளங்கள் இருந்தால் இந்த மாதிரி நேரங்களில் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சால் மீண்டும் ஒரு சாதனையோடு வருவேன்னு நினைக்கிறேன்.
நிச்சயமா நீங்கள் வந்து எங்களுடைய நாட்டின் ஒரு சொத்து, எங்களுடைய நாட்டுக்காக உங்களுடைய பங்களிப்பை வழங்கி எங்களுடைய நாட்டுக்கு புகழையும் கீர்த்தியையும் பெற்று தருகின்ற ஒருவர். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற யாராவது தனவந்தர்கள், பரோபகாரிகள் இருப்பீர்கள். நீங்கள் மனமும் வந்து இது போன்ற எங்களுடைய நாட்டுக்காக நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றி கிட்டுகின்றவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்புகளை பங்களிப்புகளை வழங்கலாம். அவ்வாறு நாங்கள் இவர்களை ஊக்குவிக்கின்ற போது இன்னும் அவர்கள் சாதித்து அவர்களுடைய துறை சார்ந்து அவர்கள் உயர்ந்து செல்வதற்கும் மேலெழுவதற்கும் எங்களுடைய நாட்டுக்கு அங்கீகாரம், ஒரு புகழ், கீர்த்தி கிடைப்பதற்கும் காரணமாக இருப்பார்கள். எனவே யாராவது அனுசரணையாளர்கள் இது போன்றவர்களுக்கு உங்களுடைய அனுசரணையை வழங்குங்கள் என்று நாங்களும் ஒரு தேசிய தொலைக்காட்சியின் அடிப்படையிலே வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். சரி, இப்போது உங்களுடைய வருமானங்களுக்கு இது போன்ற போட்டிகளுக்கு போகின்ற போது அதுக்கான செலவுகளில் சமாளித்துக் கொள்வதற்கு என்ன செய்கிறீங்க? நான் செய்கிறது வந்து விவசாயம் தான். விவசாயம் செஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் செய்கிறேன். காய்கறி எடுத்து கொண்டு போய் மரக்கறி கொண்டு போய் நுவர்லி மார்க்கெட், பட்டிக்குளம் மார்க்கெட் அப்படி போய் சப்ளை பண்ணுறேன். அந்த வருமானத்தை கொண்டு தான் வீட்டு பொருளாதாரத்தையும் பார்த்துக்கொண்டு இதே மாதிரி ஸ்போர்ட்ஸை வந்து எந்த காரணத்துக்கு என் வைஃப் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து அந்த இதுக்கு வந்து நாங்கள் இடையூறு இருக்க மாட்டோம், உங்களால் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் கொடுக்குறீங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறீங்க, அதனால் உங்களுடைய சாதிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லி அவங்க ஃபுல் லைஃப் கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு சாதிக்க முடியுது, இல்லைன்னு சொல்ல இயலாது. அது இல்லாமல் அம்மா அப்பா அவங்கள மறக்கக்கூடாது. அவங்க அந்த மாதிரியே தான் அந்த காலத்தில் இருந்தே 2001 ஆரம்பித்தேன், 2000 ஆரம்பித்த விளையாட்டு துறையானது இன்ன வரைக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னு சொன்னால் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கவே முடியாது. முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி, இப்படியான போட்டிகளுக்கு தயாராகின்ற போது அல்லது போட்டிகளுக்கு செல்லுகின்ற போது அப்போது உங்களுடைய அந்த விவசாயமும் சரி, உங்களுடைய பிஸ்னஸும் உங்களுடைய வியாபாரமும் சரி எல்லாம் பாதிக்கப்படும் இல்லையா? அப்போ அதை நீங்கள் எப்படி ஈடு செய்கிறீங்க? கண்டிப்பாக. இதுக்கு முதல்ல நான் இந்தியாவுக்கு போயிருக்க நேரம் கேரட் போட்டிருந்தோம், அது இல்லாமல் போஞ்ச் போட்டிருந்தோம். அது எல்லாமே பழுதாயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் நான் பழுதாகி ஒன்றுமே வருமானம் எடுத்துக்கிற முடியாமல் போயிடுச்சு. அதே போல் கிழங்கு போட்டிருந்தோம். கிழங்கும் அதே மாதிரிக்கு மழை ஓவராகும் அந்த நேரத்துக்கு மருந்துகள்லாம் சரியாக அடிச்சுக்கிற முடியாதனால பழுதாகி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த நேரத்தில் நான் வந்து விவசாய திணைக்களத்தில் போயிட்டு முறையீடு போட்டு செஞ்சேன். அதுக்கு நமக்கு வந்து பார்த்துட்டு அந்த இதுக்குரிய சரியான டீட்டெயில் வந்து நம்ம வந்து சரியாக கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. என்கிட்ட நான் இருக்கல தானே, நான் இருந்திருந்தால் அந்த இதுகள் வந்து சரியாக செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரிக்கு பாதிப்புகளையும் நகைகள் ஏதாச்சும் வச்சு தான் இது பண்ணிக்கிறோம். நண்பர்களோட பகிர்ந்து கண்டு பல தடைகளை இப்போ தாண்டித்தான் நீங்கள் களத்தில், அதாவது கிரவுண்டில் மட்டும் அந்த ரேஸில் மட்டும் தடைகளை தாண்டலை, வாழ்க்கையிலையும் பல தடைகளை தாண்டி தான் ஓடிட்டுருக்கிறீங்க. ஓடுங்க, உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கும், உங்களோட இலக்கு அடையக்கூடியதாக இருக்கும், இன்னும் நீங்கள் உயர்ந்து செல்லுவீங்க. பொதுவாக இப்போ நீங்கள் அந்த ஒரு தேசிய மட்ட வீரர் மாத்திரமல்ல, சர்வதேச அளவிலும் கூட இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு வீரர். எனவே உங்களுக்கான பயிற்சிகள் முறையாக இருக்கணும். இப்போ நீங்களே சொன்னீங்க, அந்த தடை தாண்டி ஓடுறத கூட நானாத்தான் சுயமாக அதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை வந்து சரியான முறையில் உங்களை எல்லாம் பயிற்றுவிப்பதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லையா? இல்லை, அதுக்கு நம்மளோட கோச்சர் இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு அதுக்குரிய பயிற்சி செய்கிறதுக்குரிய பொருட்கள் இல்லை. அதுதான் சொல்லலாம், கிரவுண்ட் அமைப்பு இல்லை. நுவர்லியில் வந்து சரியான கிரவுண்ட் அமைப்பு இல்லை. இன்னமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பில்லில் வந்து குதிரை அதுலாம் எல்லாம் போயிட்டும் அந்த மாடு மேய்கிறது, அந்த கிரவுண்டை வந்து பராமரிக்கிறது வந்து விட்டுட்டாங்க. எல்லா இதுகளும் நடக்குது. நம்ம வந்து நாங்கள் ஓடுற ட்ரெக்கு இதை வந்து அதை கொஞ்சம் சரியாக அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுக்குற இதுகள்லாம் இல்லை. ஏதோ அவங்களோட இதுகளை செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. என்னடா 2-3 தடவை நம்ம வந்து போகிற நேரம் வேக நடைங்கிற நேரம் நம்ம வந்து அந்த டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் மூலம் இந்த கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் அது வந்து எங்களுக்கு வந்து ஓடிங் காட்டுவாங்க. அந்த மாதிரிக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் டெக்னிக் போகிற நேரம் அந்த ஒவ்வொருத்தரும் எங்களால் அந்த இது டெக்னிக் நான் போகிற நேரம் என்னடா இவன் இப்படி நடந்து போகிறான்னு சொல்லி சிரிப்பாங்க. அப்போ எனக்கும் ஒரு சில நேரத்தில் அக்கலதும் கண்ட கைக்கு நான் அந்த இதை விட்டுட்டு நடக்கிறத விட்டுட்டு ஓடுற மாதிரி போகிறது. அப்புறம் காலப்போக்கில் நான் நினைச்சு பண்ணேன், அடுத்தவங்க பார்த்து சிரிக்க மட்டும்தான் தெரியும், நம்மளை மாதிரிக்க சாதிக்க முடியாது. முதல்ல வந்து நம்ம சாதித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் சிரித்தவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி வந்து என்னைய வந்து அந்த தேசிய சர்வதேச அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்குன்னா அந்த வேக நடை போட்டி தான்.
பொதுவாக சொல்ல சமூகத்துக்கு பழி சொல்ல தெரியும், வழி சொல்ல தெரியாது. ஆமாம் நம்மளோட இலக்கை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நீங்கள் இதுக்கான பயிற்சிகளை டெய்லி செய்வீங்களா? நான் டெய்லி அந்த ஷெட்யூல் போட்டிருக்கேன். காலையில் ஒவ்வொரு நாள் நான் வந்து முன்னுக்கு வந்து என் சேர் கொடுத்த ஷெட்யூலை வந்து நானாக இப்போ வந்து தயாரிச்சுக்கிட்டேன். இந்த 5000 மீட்டருக்கு எப்படி, 10,000 மீட்டருக்கு எப்படி, 20 கிலோமீட்டருக்கு எப்படி, அதே நேரத்தில் 1500 மீட்டருக்கு எப்படி, அப்படிங்கிற ஷெட்யூலை வந்து இன்றைக்கி வந்து அனுபவங்களுக்கு அதிகம் தானே, 20 வருஷம் வந்து இருக்கனால அந்த இது ஷெட்யூலை வந்து நானே தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு வாரத்துக்குரியது நான் சொல்கிறேன் பாருங்க. மார்னிங் வந்து 10 கிலோமீட்டர் ஓடணுன்னு சொன்னால் ஈவினிங் வந்து 200 மீட்டரில் வந்து எனக்கு ஈவினிங் சொன்னால் 3 மணி 4 மணிக்கு இடையில் போயிட்டு 1 ஹவர் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு 200 மீட்டரில் வந்து 10 அடிக்கிறது. அது டைமிங் வச்சு அடிக்கிறது ஓடுறது. அந்த டைமிங் இது பண்ணிக்கிட்டு அது 1 செகண்ட் தான் நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அந்த ரெஸ்ட் எடுக்கிறது எனக்கு அந்த இதுலேயும் பார்த்துக்கிறது. அதுக்கு பிற்பாடு ஓன் டவுன் பண்ணுறது. முக்கியமாக அந்த விஷயம் சொல்லி ஆகணும் சார். பிரதர் என்னென்னு கேட்டால் வந்துடுச்சு. என்னென்னு கேட்டால் நம்ம வந்து ஓமப் என்ன ஓன் டவுன்னா என்னங்கிறது வந்து மில பேருக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம வந்து ஒரு போட்டிக்கு தயாராகிற நேரம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அரை வரைக்கு முன்னுக்கே நம்ம வந்து நம்மளோட உடம்பை வந்து ஈட்டாக்கும். வேறு நம்ம வந்து தயார்படுத்தணும்னா சொன்னால் தான் அந்த இதுக்குரிய நம்ம வந்து இந்த ஓடுறதுக்குரிய மசில்ஸ் எல்லாம் சரியாக வேலை செய்யும். இதுகள் வந்து அதே மாதிரிக்கே ரேஸ்கள் முடிஞ்சது பிற்பாடு கண்டிப்பாக என்ன செய்கிறோம், நம்ம போய் உட்காந்துடுறோம், இது பண்ணிட்டு அப்படின்லாம் இருந்துடும். அதுக்கு பிற்பாடு நம்மளோட இது தசைகள்லாம் இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு கண்டிப்பாக ஓன் டவுன் செஞ்சே ஆகணும். அதுக்குரிய பயிற்சிகள் வந்து ஒரு பயிற்சி பெற்ற ஒரு ஆசிரியரால் மட்டும்தான், இல்லைன்னா அனுபவசாலியான இந்த மாதிரிக்கு விளையாட்டுத்துறையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு வந்து எனக்கு ஒவ்வொரு விளையாட்டுத்துறைகளில் போயிட்டு ஸ்கூல் ஹவுஸ் மீட்லாம் பார்த்துருக்கோம். அவங்க வந்து ரேஸ் முடிஞ்ச கைக்கு என்ன செய்வாங்க, வந்த கைக்கு அம்மா அப்பா என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. ஏன்னு அவங்களுக்கு பிள்ளைகள்கிட்ட தான் முக்கியம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது எடுத்தடுப்பில் தண்ணியை குடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சில வந்த கைக்கு முடிஞ்ச கைக்கு மூச்சு எடுக்கிறது அதிகமாக மூச்சு எடுப்பாங்க. அதுக்குரிய இதுகள்லாம் நமக்கு தெரியும். அது வந்து இப்படி தான் செய்யணும், இப்படி செஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து சரியாகும் அப்படிங்கிற பயிற்சிகளையும் கொடுப்போம், இதுகளையும் திருப்போம். அந்த இதுகளை வந்து முதல்ல ஸ்போர்ட்ஸ்னால் என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதில் வந்து நம்ம முன்னுக்கு போகலாம். சரி. இப்போ நீங்கள் தேசிய மட்டத்தில் எங்களுடைய நாட்டு போட்டியாளர்களோட பங்கு பற்றுவது என்பது அது ஒரு வகையான அனுபவமாக இருக்கும். அதே நேரம் சர்வதேச மட்டத்திலிருந்து ஏனைய நாடுகளிலிருந்து வருகின்ற போட்டியாளர்களோடு போட்டியிடுகின்ற போது அந்த அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எப்படியான வித்தியாசத்தை உணர்றீங்க? உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் என்னென்ன வித்தியாசம், என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, எதில் நாங்கள் மாற்றம் செஞ்சுக்கணும், அதில் இல்லைன்னா அவங்க எந்த விஷயத்தில் அவங்க எங்களோட முன்னுக்கு இருக்கிறாங்க, அட்வான்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்த தருணம்? கண்டிப்பாக. அதாவது இந்த பையனை வந்து இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க, 68 பேர் வந்திருந்தாங்க. இப்போ அவங்கள்ட்ட இந்த கிஷோர்னு சொல்லி என் நண்பர் இருந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், இலங்கையில் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்மளோட பொருளாதாரத்தையும் ஒரு வகையில் வந்து வளப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வரீங்க தானே. அவங்களோட நம்ம நுவர்லி பிரதேசம் இருக்குது, நல்ல நல்ல சிகிரியா ஓவியங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது, நீங்கள் வாங்க அதெல்லாம் காட்டுவோன்னு சொல்லி. அதுக்கு பிற்பாடு என்ன செஞ்சார், இந்த 3 மாதத்துக்கு முன்னுக்கு அவர் வந்து அதுக்குரிய செல்லில் போட்டு நான் தான் அங்கே பஸ் பேசியிருந்தது, ஹோட்டல் பேசியிருந்தது, எல்லாம் நான் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னு கேட்டால் நம்மளோட பொருளாதாரத்தை வெளிநாட்டு நியூஸில் வந்தால் தானே நம்மளோட நாட்டுக்கு ஒரு நல்ல அப்படின்னு நினச்சி தான் அவங்கள இது பண்ணி நுவர்லி கூட்டிகிட்டு போய் 3 நாள் அவங்களோடையே இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னு கேட்டால் நம்ம வெளிநாட்டுக்கு போனது பிற்பாடு, இந்தியாவுக்கு போனது பிற்பாடு எனக்கு மறக்க முடியாத சம்பவம். கடந்த வருடம் போயிருந்த டைமில் எனக்கு போய் காசு மாற்றிக்கிற முடியாமல் போயிடுச்சு. இலங்கை மாதிரி தான் கொண்டு போயிருந்தேன். அங்கே போய் மாற்றிக்கிற முடியாமல் போனதுக்கு கிஷோர்கிட்ட ஃபோன் பண்ணி, எனக்கு வந்து இப்படி காசு மாற்றிக்கிற முடியலை நண்பா, என்ன செய்கிறதுன்னு. ஆனால் ஒன்றும் யோசிக்காதீங்க, யார்கிட்ட சரி அக்கௌண்ட் நம்பர் ஒன்று போட்டு விடுங்க, நான் போட்டு விட்றேன் காசுன்னு சொல்லி அந்த டைமில் அவர் வந்து பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணார். அந்த மாதிரிக்கே வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பழகி நமக்கு ஒரு உதவி செய்கிற நேரம், நம்ம நாட்டுக்கு வர்றவங்கள வந்து நம்மளும் உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் மிஸ்டர் விஜயனும் நானும் 3 நாள் அவங்களோடையே இருந்து ஏர்போர்ட்டில் வெல்கம் பண்ணி எடுத்ததுலேருந்து கொண்டு போய் ட்ரிப் பண்ணுறதுக்கு செஞ்சோம். அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதே மாதிரிக்கே அவங்களையும் இங்கே வந்திருக்கவங்கள வந்து நாங்கள் வந்து கௌரவித்தோம். நம்ம நாட்டுக்கு வர்றவங்கள வந்து நம்ம கௌரவிக்கிறோம் தானே அப்படின்னு சொல்லி அவங்களையும் கௌரவிச்சு அவங்க சரியான ஹாப்பியாக போனாங்க.
சரி, நல்லபடி. இப்போ அந்த போட்டியாளர், வெளிநாட்டு போட்டியாளர்கள் ஒரு போட்டி சார்ந்த நீங்கள் இருக்கிற உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட பயிற்சிகள் உங்களிடம் இருக்கின்ற அந்த ஆளுமை தாண்டி அவர்களிடம் எப்படியான வித்தியாசத்தை உணர்றீங்க போட்டிகள் வருகின்ற போது? அவங்கள்ட்ட ட்ரைனிங், அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது டெக்னிக்ஸ் அப்படி பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அவருக்கு இருக்குது சார், இருக்குது. என்னென்னு கேட்டால் நம்ம வந்து சைனாவுக்கு போயிருந்தோம், அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பல நாடுகள் போயிருந்தாலும் அவங்கள்ட்ட வர்ற நேரம் 30 நாடுகளுக்கு மேலே மேற்பட்டவரும் வந்திருப்பாங்க. அவங்களோட நம்ம வந்து இங்கனைக்கு ஸ்டேடியம், இந்த இடத்துல ஸ்டேடியம் இருக்கும், அங்கிட்ட வந்து வார்ம் அப் பண்ணுறதுக்குரிய வேறு ஸ்டேடியம் இருக்கும், அங்கனைக்கு இருந்து முடிச்சுட்டு தான் இங்கே வரும். அங்கே நாங்கள் போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் போயிட்டு நாங்கள் வார்ம் அப் பண்ணுற நேரம், அப்போ நாங்கள் வார்ம் அப் பண்ணுற நேரம், எக்ஸசைஸ் செய்கிற நேரம் அவங்க செய்கிற நேரம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அதை நான் நோட் பண்ணிக்கிறது. அதுதான் எப்படியான வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசங்கிறது அது வந்து அவங்களோட டெக்னிக் இதுகள் வந்து கொஞ்சம் நம்மளோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட எக்ஸன், அது மாதிரி எக்ஸசைஸ் செய்கிறது, வார்ம் அப் பண்ணுறது, அப்போ அந்த இதுகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். என்னான் இருந்தாலும் நம்மள்ட வந்து இன்றைக்கி வந்து 20 வருஷத்துக்குரிய ஒரு ட்ரைனிங் ஒன்று இருக்குதுல, அந்த இதில் எதில் நம்ம போகிறோம், அந்த இதில் போகிறதுனால தான் திடீர்னு மாற்றே இல்லாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை வந்து இந்த விஷயம் சரியாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து பார்த்து சில நுட்பங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஓ சரி. இப்போ நூரலியா மாவட்டத்தை பொறுத்தளவில் நீங்கள் இருக்கிறீங்க, அதே போல் நண்பர் விஜிந்த் இருக்கிறார். இது தவிர வேறு உங்களுக்கு பிற்பாடு இந்த துறையில் முன்னேறி செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அப்படியானவங்க உங்கள்கிட்ட யாரும் பயிற்சி பெறுறாங்களா? அப்படி அதுக்கான ஏதாவது சந்தர்ப்பங்கள் அமைந்து இருக்குதா? இது வந்து கண்டிப்பாக சொல்லணும். இதுக்கு முதல்ல இருந்தார் வந்து மனோகர் அண்ணன், அது நுவல்லிலே நம்மள இதில் இருந்தவங்க. மனோகரன் இருந்தார், சந்திரதாஸ் இருந்தார், பத்மஸ்ரீ அண்ணா இருந்தார், அது மாதிரி சித்திரகுமார் இருந்தார், அஜந்தன் இருந்தார், சசிகுமார் இருந்தார். சசிகுமார் நம்மள இன்னொரு சசிகுமார் இப்போ புதுசாக ஒருத்தர் ஓடிக்கொண்டு இருக்கார், நல்லாவே ஓடுறாரு. அதே மாதிரிக்கு சம்புகேஸ்வரன் இப்போயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஒக்சன், அப்படின்னு பல வீரர்கள் இருக்காங்க தேசிய மட்டத்தில். அவங்கெல்லாம் ஏர்போர்ட்ஸில் இருந்தவங்க, சித்திரகுமார், நந்தகுமார் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்த இடம் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அஜந்தன் ஒரு பிடி மாஸ்டராக இருக்கார், அதே விக்னேஷன் இருக்கார். அப்புறம் பல பேர்களுக்கு வந்து பல துறைகளில் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் எங்கள் மாதிரிக்கு ஆட்களுக்கு வந்து அது கிடைக்கிறத வந்து மறுக்கப்பட்டிருக்கு. பல விஷயங்களில் வந்து நாங்கள் வந்து ஒரு நம்மளுடைய ஸ்டேடியத்தில் வந்து நுவரெலியா ஸ்டேடியமாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு ஏதாச்சும் ஒரு வேலையை போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். எதை சரி நாங்கள் வந்து அந்த கிரவுண்டில் இருந்தவங்க சொன்னால் இன்னும் பயிற்சிகள் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால கேட்டிருந்தோம். அதுகளை வந்து தாரேன்னு சொல்லி ஏமாத்தின தருணங்கள் வந்து 1-2 இல்லை, பல விஷயம், பல கோழின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நாங்கள் அனுபவப்பட்டு வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு. அந்த அனுபவங்கள் வந்து உங்களை அப்படியே செப் பண்ணிட்டுக்கிட்டே இருக்குது. அது உங்களை இன்னும் உங்களை வந்து வளப்படுத்துது. அதனால அப்போ எனக்கு விடுறதுக்கு விருப்பம் இல்லை. என்னால் தான் அவங்க தலையில் இது பண்ணாலும் எல்லாம் கேட்பாங்க, இதில் வந்து என்னத்தை சாதிச்சு என்னத்தை வச்சுருக்கீங்க, நீங்கள் இழந்தது மட்டும்தானேன்னு. ஆனால் எனக்கு விளையாட்டுத்துறையில் வந்து சாதிக்கணும், அது மட்டும்தான். இதுக்கு முதல்ல இருந்துச்சு 2 மாதத்துக்கு போன மாதம் இருந்துச்சு வேர்ல்ட் மீட் ஒன்று இருந்துச்சு சைனாவில். அப்ளிகேஷன் போட்டு எனக்கு வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. போகிறதுக்குரியது வந்து 3,50,000 தேவைப்பட்டுச்சு. பொருளாதார பிரச்சனைகள், கடைசி டைமை மட்டும் ட்ரை பண்ணேன், போக முடியலை. அதே மாதிரிக்கு அடுத்து இருக்க மலேசியா, சிங்கப்பூர் டூர் இருக்குது, அந்த டூருக்கு கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது தான் இந்த லட்சியமே. இப்போ நீங்கள் குறிப்பாக அந்த ஓட்ட போட்டி, அதே போல் வேக நடை எல்லாத்துலேயும் பங்கு பார்த்துட்டு வாரீங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இல்லாட்டி இதில் தான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறது எந்த இதில்? கண்டிப்பாக வேக நடை தான். ஏன்னு கேட்டால் நான் இதுக்கு முதல்ல வந்து மரத்தன் ஓடினேன், இப்போயும் ஓடுறேன், 5,000 ஓடுறேன், 10,000 ஓடுறேன். வேக நடை பிடிக்கும்னு சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால், நுவரெலியா மாவட்டத்தில் வந்து இன்றைக்கி 18 வருஷமாக போகிறேன் நேஷ்னல். இன்றைக்கி 10 வருஷமாக நான் மட்டும்தான் வரேன் நுவரெலியா டிஸ்ட்ரிக்டில் இருந்தேன், மாவட்டத்தில் இருந்தேன். நுவரெலியா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ விளையாட்டு வீரர் இருக்காங்க. வேக நடைக்குன்னு சொல்கிற நேரம் நான் மட்டும்தான் போகிறேன். நாளைக்கு நான் நிறுத்தி விட்டேன்னு சொன்னால் அந்த வேக நடைக்குரிய இதுகள் வந்து யாருமே இல்லை.
இன்னைக்கு உங்களுக்கு பிறகு அதுக்கு அப்படியும் யாரும் இல்லை? இல்லை ஏன்னு கேட்டால் ட்ரைனிங் கொடுத்தாலும் அந்த இதுக்கு வேகநடைக்கு இதுக்குரிய பயிற்சியப்பாளர்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூலில். எனக்கு கண்டிப்பாக சொல்லணும், ஒவ்வொரு பாடசாலைகள்லையும் முன்ன வருவாங்க 10 பேர் 8 பேர் நம்ம கூட்டிகிட்டு போயிருக்கோம். ராகுல் ஸ்கூலெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம். இப்போ வந்து எல்லாமே நிறுத்திட்டாங்க. எங்களுக்கு தேவை பிடி மாஸ்டர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளோட விளையாட்டுத்துறையில் உள்ள இதுகளை வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அது ஒன்று எனக்கு சொல்லிக் கொடுத்தா தான் நம்மள வந்து நிச்சயமாக ஒரு இடத்துக்கு போகலாம். அது இல்லாமல் நுவரெலியா டிஸ்ட்ரிக்டில் இருந்து வேகநடைக்குரிய எந்த ஒரு பயிற்சிகளையும் எடுக்கிறாங்களே இல்லை, கிடையாது. அதுக்குரிய இதுகளை வந்து செஞ்சாங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இருப்பவர்களுக்கும் சரியான வாய்ப்புகளை அமைத்து கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போல் இந்த துறையிலே அடுத்தடுத்து வருகின்றவர்களையும் நல்ல முறையிலே வழிநடத்த வேண்டும். அவ்வாறு பல பேர் உள்வாங்கி இந்த துறையை மேம்படுத்துகின்ற போது இன்னும் எங்களுடைய நாட்டுக்கும் அது போன்ற விளையாட்டு வீரர்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். விஜின், சசிகுமார், அதே போல் வசந்தும் இருக்கிறார் இல்லையா? அசாங்க இருக்கிறார். எல்லோரும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளும் இந்த நேரத்தில் அவங்களாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய இலக்கை நோக்கி போங்க. நிச்சயமாக உங்களுக்கு என்று தனியான ஒரு இடம் இருக்குது, ஓடிக்கிட்டே இருங்க. எந்த தடை வந்தாலும் பின்வாங்காதீங்க. சரியா? கண்டிப்பாக. சரி, நல்லது மணிவேல் சத்யசீலன். மீண்டும் நாங்கள் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி எங்களோட வந்து. கண்டிப்பாக என்னன்னு கேட்டால் குலசிரி சேர் சமரசிங்கிறவரை மறக்கக்கூடாது. அவர் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அவரே எல்லோரும் நினைவு கூர்ந்து கொண்டு நாங்கள் இந்த வேளையில் இந்த கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொண்டோம். இன்றைய தினம் விளையாட்டுத்துறை சார்ந்து மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மணிவேல் சத்யசீலன் அவர்களை தான் சந்தித்திருந்தோம். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி இன்றைய வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஜெயமன், அதே போல் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லோரோடும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் முபாரக் மொஹிதீன். வணக்கம் நேயர்களே.